ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லோரும் சுகமாக இருக்கிறோம். ஹெலு நல்லா இருக்கிறா, ஹெலு ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்க. ஹெலுவை பார்க்க போயிட்டு நான் சென்னையிலேருந்து வர்றப்ப எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம நியூஸில் பார்க்குறோம், ஓர் அங்கே வருது, இங்கே வருது, அங்கே குண்டு மழை பெய்தது, அங்கே கஷ்டமாக இருக்குது, இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாகவே அங்கே வார் நடக்கிறதுனால நம்ம ஊரில் என்னெல்லாம் கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சொல்கிறாங்க சென்னையில் இது கேஸ் கிடைக்கல, பெட்ரோல் பல்கெல்லாம் நிறைஞ்சி வழியுதுன்னு. அதுவும் உண்மை தான். நானுமே கண்ணால் பார்த்தேன். 100 லிட்டர் கேனு, 20 லிட்டர் கேனு இதிலெல்லாம் கொண்டு போய் பெட்ரோல் வாங்குகிறாங்க. ஆனால் 20 லிட்டர் கேன் தான் சென்னையில் உள்ளவங்க தண்ணி யூஸ் பண்ணுற கேனு. அதை தான் தூக்கிட்டு போய் ஃபில் பண்ணுறாங்க. கூட்டம் நிரம்பி வழியிறப்ப 20 லிட்டர் கேனை தூக்கி வச்சுட்டு நிற்கிறவங்களும் 5 லிட்டர் கேனை தூக்கி வச்சுட்டு நிற்கிறவங்களும் தான் அதிகம். இன்னொன்று, சென்னையில் வெளியூர்லேருந்து நிறைய பேர் போய் தாமசிக்கிறதுனால அங்கே என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் புக்கிங் பண்ணி ப்ராப்பராக கேஸ் சிலிண்டர் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் அப்படி கிடையாது, பிளாக்கில் கேஸ் சிலிண்டர் எடுத்து வச்சுருப்பாங்க. யாராவது ஊருக்கு வருவாங்க, விற்றுட்டு வருவாங்க. நான் ஊருக்கு வந்தப்போ நான் உண்மையாக புக் பண்ணி வாங்கின கேஸையே சிலிண்டரை போய் ரீஃபண்ட் பண்ண முடியாமல் விற்றுட்டு தான் வந்தேன். இது மாதிரி வாங்கி வச்சுருக்கிறவங்களுக்கு புக் பண்ண முடியாது. இன்னும் ஒரு சிலர் நிறைய வச்சுட்டு அந்த மாதிரி கேஸ் சிலிண்டரை வாங்கி இதை புக் பண்ண முடியாதனால பெட்ரோல் பல்கில் போய் கேஸை ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த ஆட்டோலாம் ஃபில் பண்ணுறாங்க இல்லை, அது மாதிரி கொஞ்சம் காசு கூடுதல் தான் கொடுக்கணும். ஆனால் அது ஒரு ஈஸி வழிங்கிறதுக்காக ஃபில் பண்ணிவிட்டு வந்துடுவாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் கேஸ் இல்லை. நான் இந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் வந்துட்டு இருந்தேன் பார்த்துடுங்க. நம்ம தான் ஏறினா 9 மணிக்கு சாப்பிட்டோமா, எல்லோரும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. லைட் ஆஃப் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கி வர வேண்டியதான். எப்போ முழிப்பு வரும்? 5 மணிக்கு ஒரு சாயை கிடச்சிடாதான்னு இருக்கும் பார்த்துடுங்க. ஏன்னா வீட்டில் 5 மணிக்கு அந்த காலத்துலேருந்தே சாயை குடித்து பழக்கம். வேலைக்கு போன காலத்துலேயே நம்ம கிச்சனில் போன உடனே ஒரு சாயோடு தானே வேலையை ஆரம்பிப்போம். அது இப்போ வேலைக்கு போகிறதும் அந்த பழக்கம் தான். படுத்தா தூக்கமும் வராது. எந்திரிச்சு எவ்வளோ நேரம் தான் உருண்டு பிறண்டு கிடக்கிறது. எந்திரிச்சு ஒரு கப்பு சாயை 5-5:30 போட்டு குடிச்சிடுறது. நானும் பார்த்துடுங்க, யூஸ்வலாக அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸோ அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்லேயே தான் வருவேன். வாரப்போ இது ஒரு திருநெல்வேலியில் சாயை வாங்கலான்னு அதுக்கு முன்னாடியே ரெடியாகி பைசாயுமா இருந்துருவேன். இந்த தடவையும் நானும் திருநெல்வேலி வர முன்னாடி எழும்பி ஃப்ரெஷ்ஷப் ஆகி பைசாயி மட்டும் உட்காந்தாச்சு. ஒரு சாயை கிடைக்கல பார்த்துடுங்க. ஆனால் என்னடா எனக்கு வந்த சோதனை. நாங்குநேரிலேயும் ட்ரெயினு நின்றுச்சு. நாங்குநேர்லேயும் இறங்குனாங்க. அங்கேயுமே டீ காஃபி வரும். ஒரு மனுஷன் டீ காஃபி கொண்டு வர மாட்டாங்களா? இல்லாட்டு கைக்கும் காலுக்கும் டீ வேணுமான்னு உள்ளோடியும் விழிச்சிட்டு திரிவாங்க. ட்ரெயின் நிற்கிற இடத்துலையுமே அந்த ஸ்டேஷனில் வெளியிலோடி நம்ம ட்ரெயினுக்கு ஜன்னலோடி நம்ம பார்த்து வாங்கிடலாம். ஆனால் இந்த தடவை சத்தியமாக சொல்கிறேன், ஒரு டீ கூட கிடைக்கல. நமக்கு அந்த டீ குடிக்கிற டைம் வேறு ஒன்றும் வேண்டாம். அந்த ஒரு கப்பு டீ கிடைச்சாலே குடிச்சிட்டோன்னா நிம்மதியாக ரிலாக்ஸாக இருக்கலாம். நானும் டீயோட எண்ணத்தோடு இருக்கேன்னா, டீக்காரம் வரலையோ ஐயோன்னு உட்காந்துருந்தேன். நாங்கள் நீர் வந்தாச்சு, தோலை வந்தாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் நிற்கிறப்ப அருள்வாய் மொழி எல்லாமே கடந்து வந்துகிட்டே இருக்குது. ஒரு இடத்துலையுமே கிடைக்கல பார்த்துடுங்க. இது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ்ஸு நாகர்கோவில் ஜங்ஷனுக்கு போகாது பார்த்திங்களா? நாகர்கோவில் டவுனில் வந்த பிறகு ஒருத்தன் டீன்னு வாரான். அதுவும் என்ன சொல்கிறது, அந்த டீ பேக் போட்டு தருவான் இல்லை, அந்த டீக்காரன் தான் வந்தான். என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்குள்ளே தலை வெடின்னு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ தலைவலிங்க. என்னமோ கிடச்ச ஒரு குட்டியோண்டு டீயை குடிச்சிட்டு வந்தாச்சு. வீட்டில் பெரிய கப்பு நிறைய டீ குடித்த பிறகு தான் ஒரு சமாதானம். ஆனால் தலைவலி வந்தது விடுமா? வந்த பாறை சிலுவை மாறாது. ஐயோ, இந்த தலைவலி மணிக்கு ஒரு 2-3 படுத்து எழும்பி அப்படி தான் போச்சு. உண்மையாகவே கேஸ் இல்லை, இது ஏன் டீ கிடைக்கல? நான் என்னடா எனக்கு வந்த சோதனை, ஒரு டீ இல்லாமல் போயிடுச்சேன்னு யோசனை இருந்தேன். அப்பத்தில் தான் பக்கத்தில் இருந்தவங்க குளச்சக்காரங்க அவங்க சொன்னாங்க, இல்லை கேஸ் இல்லாததுனால இவனுங்க யாரும் டீ விற்காமல் இருக்கிறானுங்க போலேன்னு. ஐயோ, அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக்கே ஆச்சு. உண்மையாகவே கேஸ் இஷ்யூ தான் இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ
கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கிற போர்னால் நம்ம ஊர் வரைக்கும் பிரச்சனை தான். ஏதோ ஒரு வகையில் நம்மளும் பாதிக்கப்படுறோம். நம்ம நியூஸில் அங்கே இல்லை இங்கே இல்லைன்னு பார்க்குறப்ப ஐயோ பாவம்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நம்ம இடத்துலையுமே அது பாதிக்கப்படுது. அது மாதிரி நம்ம ஜனங்க நிறைய பேர் வீட்டில் ஒரு ஆள் கல்ஃபில் இல்லாமல் இல்லை. அப்போ அவங்களுக்கு அங்கே வேலை போச்சுன்னா இங்கே இருக்கிற குடும்பம் எப்படி? அது மட்டும் இல்லை, அவங்க வார் பிளேஸில் இருக்கிறப்ப இவங்க எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? ஐயோ அங்கே என்ன நடக்குதோ எப்படி இருக்காங்களோ, சாப்பிட்றாங்களோ, கொள்கிறாங்களோ, தண்ணி கிடைக்குதா, ஃபுட்டு கிடைக்குதா, இந்த வெப்ராலம் வேறு, அதுவே நமக்கு டென்ஷன் பிடிச்சிரும். அப்போ நம்ம தான் இனிமேல் ஞானமாக இருந்துக்கிடணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த சீனரிஸ் எல்லாமே தோவாளை டு நாகர்கோயில் ட்ரெயினில் எடுத்தது தான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.